Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. இத்தனை படிகளா அப்படின்னு மலைக்காதீங்க. ஏன்னா எத்தனை படிகள் இருந்தாலும் எல்லாமே தாண்டி செல்லக்கூடியதானே சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நாம இருக்கிற இடமே பல படிகளை கடந்துதான் வந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சாலே இனிமே நம்ம கடக்க போற படிகளையும் வெற்றிகரமா கடந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குள்ளயுமே பிறக்கும். உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. ஸ்வாதி, நம்ம நிறைய டிராவல் பண்றோம், ரோட் வழியெல்லாம் போகும்போது டிராபிக் போலீஸ் எல்லாம் பார்ப்போம்ல. அப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணும், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே இடத்துல டிராபிக் போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளவு பொல்யூஷன் இருக்கும், எவ்வளவு டஸ்ட் வரும், இதனால உங்களுக்கு ஹெல்த்துக்கு எவ்வளவு இஷ்யூஸ் வரும் அப்படிங்கறத பத்திலாம் நான் யோசிப்பேன். ஆமா கண்மணி, வெயிலோ மழையோ ஒரே இடத்துல நின்று இந்த மாதிரி வேலை பாக்குறது கண்டிப்பா சேலஞ்சிங்கான விஷயம் தான். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இனிமே டிராபிக் போலீஸ்க்கு வரக்கூடாது அப்படிங்கறதாலதான் ரோபோ டிராபிக் போலீஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ரோபோ டிராபிக் போலீஸா? இது வந்து நம்ம ஊர்ல ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். மத்திய பிரதேஷ்ல இருக்கிற இண்டோர்ல தான் இந்த ரோபோ டிராபிக் போலீஸை முதல் முறையா அறிமுகப்படுத்திருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா பொதுமக்களுமே ரோபோ டிராபிக் போலீஸ்க்கு நிறைய மரியாதை கொடுக்குறாங்களா. அது மட்டும் இல்லாம ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணனா இப்ப இந்த ரோபோ வந்து பிக்சர் எடுத்து மத்தவங்க கிட்ட போட்டு கொடுத்துரும், அதிகாரிகள் கிட்ட போட்டு கொடுத்துரும் அப்படிங்கிற பயத்தினாலேயே எல்லாருமே ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க. சரி, ஓகே, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? இந்த ரோபோவோட உடம்புல 4 பக்கமும் பாத்தீங்கன்னா நிறைய லைட்ஸும் டைமரும் செட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோபோ எந்த பக்கம் வேணாலும் கையை நீட்டி அந்த பக்கம் வர வெஹிக்கிள்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். முக்கியமா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களை இந்த ரோபோ என்ன பண்ணுனா அதனுடைய கண்ணு மாதிரியே இருக்கிற கேமரா மூலமா அந்த வெஹிக்கிளை கேப்சர் பண்ணிக்குமா. அது மட்டும் இல்லாம ரோபோவோட உடம்புல ஸ்பீக்கர் இருக்கு அப்படிங்கறதால முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொதுமக்களுக்கு கொடுக்கவும் முடியுமா. சூப்பர். இந்த ஒரு புது இன்வென்ஷனை பத்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? மத்த போலீஸ் அதிகாரிங்க இந்த ரோபோ பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 டிராபிக் போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை ஒரே சமயத்துல இந்த ரோபோ செஞ்சு முடிச்சிடுது. அது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் இல்லையா. அதே சமயத்துல பொதுமக்கள் எல்லாருமே ரோபோ சொல்ற ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா மத்த எல்லா டிராபிக் ஜங்ஷன்லயுமே இந்த மாதிரியான ரோபோ டிராபிக் போலீஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க. சோ கூடிய விரைவிலே வந்து நம்ம சென்னையிலயும் இந்த மாதிரி ரோபோஸ் கை கால் ஆட்டிட்டு நடு ரோட்ல வந்து டிராபிக் போலீஸ் வேலை பார்த்தா சூப்பரா இருக்கும். அதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல. இந்த நல்ல செய்தியோட அடுத்ததா யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா நாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. நம்ம ஆசனாஸ் பண்ணும்போது நிறைய ஆசனாஸோட வேரியேஷன்ஸ் வரும். ஏன் வேரியேஷன்ஸ் வருதுன்னா, சில பேருக்கு பர்டிகுலர் ஆசனாஸ் வராது. சர்டன் மசில்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும்போது அந்த பர்டிகுலர் மசில்ஸ்ல அந்த ஆசனா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுக்கிற போது அது வராது. சில பேருக்கு வேரியேஷன்ஸ் ஈஸியா வரும். ஸோ அதனால நீங்க வேரியேஷன்ஸை ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு, ஒரு ஆசனம் பண்ணும்போது அதை இன்னும் வலிமையாக்குறதுக்கு வேரியேஷன்ஸும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஆசனா வரலனாலும் அந்த இன்னொரு வேரியேஷன் ஆஃப் தி ஆசனா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. இன்னொன்னு, ஒரு ஆசனா நல்ல பெர்ஃபெக்டா வரும்போது அதை இன்னும் வலிமையடைகிறதுக்கு அந்த வேரியேஷன்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வேரியேஷன்ஸை கத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வீரபத்ராசனா பார்த்திருப்போம், அதுல 3 வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் பண்ணும்போது பெர்ஃபெக்ஷன்ஸ் நிறைய அடையும். அதே மாதிரிதான் இன்னைக்கு பார்க்க போற ஆசனா. இன்னைக்கு பார்க்க போற ஆசனா ஏகபாத சேத்துபந்த சர்வங்காசன். ஏகபாதனா ஒரு பாதம் அண்ட் சேத்து பந்தனா அந்த பிரிட்ஜ் போஸ். சர்வாங்காசனா அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட்லி ஷோல்டர் பிளேட்ல உங்க பாடியை நெக்க வைக்கிறது. ஸோ அதை ஒரு கால் கரெக்டா கீழே எழுப்பி பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச் உங்களோட ஸ்பைனை கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெச் பண்ணிவிடும். அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விடும்போது எந்த வலி, எந்த தசவலி உங்க முதுகுல இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு. இன்னொன்னு, ஹிப்ல நிறைய வலி ஜாம் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பைக் ஓட்டும் போது உங்களோட ஸ்பைன்ல நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ அது நிறைய நேரம் உட்கார்ந்த பிறகு கூட அந்த ஜாம்னஸ் ஃபீல் ஆகும். ஏகபாத சேத்துபந்த சர்வாங்காசன் ஜாமிங் ஆஃப் பேக்கை ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆசனா. ஹிப் அண்ட் கிராயின் மசில்ஸை ஓபன் பண்றதுக்கும் இந்த ஆசனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை பண்ணும்போது கொஞ்சம் ப்ரிகாஷனரிஸ் என்ன, அதுக்கு வார்ம் அப் ரொம்ப முக்கியம். அந்த வார்ம் அப்பை கரெக்டா பண்ணி அதுக்கப்புறமா நீங்க 1 by 1 இன்ச்சா அந்த ஆசனாவை நீங்க ட்ரை பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. லேடிஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் ஆசனா. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதாந்திர பிரச்சனை இருக்கும் போது இது அதுக்கு ஒரு பெரிய தீர்வா இருக்கும். இன்னொன்னு, ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு லைஃப் டைம்ல வராததுக்கும், உங்க ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் வராததுக்கும் உங்க ப்ராப்பர் டயட் எடுக்கும் போது இந்த ஆசனாவை நீங்க கூட சேர்த்து பண்ணும்போது உங்களோட முதுகு தண்டு, உங்க ஷோல்டர் பிளேட்ஸ் ரொம்பவே வலிமையாயிடுது. பிளஸ் இது ஒரு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளமுக்கு இது ஒரு பெரிய பிக் சொல்யூஷன்.
சோ இந்த ஆசனா பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் அப் பார்ப்போம். அதுக்கு தகுந்தாப்புல இந்த ஆசனாவையும் நம்ம பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் அதோட வார்ம் அப் எப்படி பண்ணலாம்னா, உங்களோட கால்களை இந்த தொடையில டச் ஆகுற மாதிரி, ரைட் காலோட பாதம் லெஃப்டோட தொடைய டச் ஆகுற மாதிரி பண்ணி இதை ஓபன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஓபன் பண்ணும்போது ப்ளீஸ் மேக் ஷூர் நீங்க உங்க பட் லைன் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சோ தட் உங்க மார்பு பகுதி கொஞ்சம் முன்னாடி தள்ளும் போது முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா, ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா டர்ன் பண்ணுங்க. ரைட் சைட்ல டர்ன் பண்ணிட்டு உங்க 2 பாம்ஸையும் கரெக்டா பண்ணி முன்னாடி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னாடி பார்க்கும்போது இங்க ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். இங்க இருக்கிற ஸ்ட்ரெயின், இடுப்புல பண்ற ஸ்ட்ரெயின் தான் பெஸ்ட். சோ இந்த மாதிரி பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. அண்ட் மெதுவா உங்களோட ஃபோர்ஹெட எடுத்து தரையில பதியுங்க. இந்த பண்ணும்போது உங்களோட இடுப்பு, ரிப்கேஜ் எல்லாமே ஓபன் ஆகும். மூச்சு உள்ள வெளியே. உங்க நெத்தி அதாவது பிளாட்டா உங்களோட கிரவுண்ட்ல பதியறதுனால உங்க ஃபேஷியல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரவைஸ் ஆகும். இந்த மாதிரி மெதுவா நீங்க மேல வரலாம். மேல வந்து நீங்க முன்னாடி பார்த்துட்டு மறுபடியும் மூச்சு உள்ள வெளியே ஒரு செகண்ட் 2 செகண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இது பை எக்ஸசைஸ்னால 2 பக்கமே பண்ணணும். சோ 2 பக்கம் பண்றதுக்கு லெஃப்ட் கால் உள்ள, ரைட் கால் வெளியே பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து ட்ரை பண்ணுங்க. டர்ன் பண்ணுங்க. டர்ன் பண்ணி நீங்க முன்னாடி பண்ணு. இந்த எக்ஸசைஸ் வெறும் நம்ம பண்ண போற சேத்துபந்த சர்வாங்காசனாக்கு மட்டும் இல்லாம, இந்த மாதிரி முன்னாடி அதாவது கம்ப்ளீட்டா உங்களோட வயிற்று பகுதியை ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணி உங்க ஃபோர்ஹெட மேட்ல பதியும் போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். சோ உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு இந்த ஆசனா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். சோ பாடியில கேஸ் தங்காம இருக்கணும். சோ கேஸ்ட்ரிக்கும் இது ஒரு பெஸ்ட் ரெசல்யூஷன். சோ ஸ்ட்ரெயிட்டா பார்த்துட்டே இருங்க. அண்ட் மெதுவா உங்களோட நெத்திய மேட்டுல பதிய வைங்க. இங்க பதியும் போது உங்களோட வயிறு பகுதி அமுங்குது. மூச்சு உள்ள வெளியே வாங்கும் போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ஒரு இது பெஸ்ட் சொல்யூஷனாவும் இருக்கு. சோ இது ஒரு வார்ம் அப்பா பார்க்காம ஒரு ஆசனாவையும் நீங்க பார்க்கலாம். சோ இப்போ நம்ம கரெக்டா எப்படி இந்த ஏகபாத சேத்துபந்த சர்வாங்காசன் பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட மேட்ல நீங்க பிளாட்டா படுத்துக்கோங்க. பிளாட்டா படுக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, அகைன் நம்ம சர்வாங்காசனா பண்ணி இருக்கோம். அதுல என்ன பண்ணணும்னா ஷோல்டர் பெய்ட்ல மொத்தமா உங்க பாடியை எழுப்பி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க பட் லைனை பிடிச்சு மெதுவா நீங்க உங்க பாடியை எழுப்பிடுங்க. பாடி எழுப்பும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி 1 செகண்ட் 2 செகண்ட் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது மெதுவா உங்களோட கைப்பகுதியை மாத்திக்கோங்க. இப்படி இருக்கிறத இப்படி உள்பகுதியா வச்சு மாத்தி ஒரு காலை மட்டும் நீங்க கீழே இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மெதுவா உங்களால முடியாத பட்சத்துல கைகளை மாத்திக்கோங்க. மாத்திக்கிட்டு மெதுவா உங்க கால்களை கீழே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சு நிக்க வைங்க. ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இதுல இருக்கலாம். மூச்சு உள்ள வெளியே. அண்ட் மெதுவா நீங்க உங்க கால்களை கீழே இறக்கி ரிலீஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஏகபாத சேத்துபந்த சர்வாங்காசனா பார்த்தோம். மறுபடியும் ஒரு வாட்டி காட்டுறேன். உங்க பாடியை ஃபர்ஸ்ட் சர்வாங்காசனால எழுப்பிக்கோங்க. அதுல எழுத்து எவ்வளவு நேரம் உங்களால இருக்க முடியுதுன்னு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க அந்த சேத்துபந்தாவை ட்ரை பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் அகைன் சர்வாங்காசனால வந்துடுங்க. பாடியை நல்லா எழுப்பி உங்க முதுகுல உங்க கைய வச்சு ஸ்ட்ரைட்டா இருக்கு பாருங்க. ஷோல்டர் பிளேட்ஸ்ல கரெக்டா நீங்க உங்க பாடியை பதிய வைக்கணும். இந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறமா மெதுவா உங்களோட கைகளை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஒரு காலை மட்டும் மெதுவா நீங்க இறக்க போறீங்க. இறக்குனதுக்கு அப்புறமா ஒரு கால் மட்டும் மேல. மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே.
அண்ட் மெதுவா அந்த கால்களை கீழே இறக்கி மெதுவா உங்க பாடியை கீழே இறக்கி நீங்க மெதுவா மேல வந்து ரெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கைகளுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா நீங்க உங்க பாடியை தூக்குறீங்க. ஸோ எவ்வளவு ஸ்டாமினா உங்க பாடியில இருக்கணும் இந்த ஆசனம் உங்களுக்கு தெரிய வைக்கும். ஸோ டேட்ஸ், அதாவது பேச்சம்பழம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபிக், அதெல்லாம் கரெக்டா உங்களோட பாடியில இன்டேக் கரெக்டா இருந்துச்சுன்னா அயன், கால்சியம்ஸ் இதெல்லாம் ரொம்ப சேர்ற வாய்ப்பு அதிகரிக்கும். அந்த சமயத்துல உங்களுக்கு கையில எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா உங்க பாடியை மேல தூக்கி இறக்குறீங்க. ஸோ இதுக்கு கைகளுக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸோ கைகளுக்கு டோன் அப் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு தொலை இருக்கும். அந்த தொலை இல்லாம டைட் ஸ்கின் ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஏகபாத சேதுபந்த சர்வாங்காசன் பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சுவாதி, கஷ்டமான வேலைகளை ரோபோ வச்சு செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது சரியான விஷயம் தான். ஆனா மனிதர்களால செய்யக்கூடிய வேலையை ரோபோ வச்சு செய்ய வைக்கிறது மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் இல்லையா? ஆமா, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, திடீர்னு எங்க தெருவுல வந்து தெருநாய் தொல்லை பயங்கரமா அதிகம் ஆயிடுச்சு. நீ அதை நினைச்சு புலம்பிட்டு இருக்க? உடனே கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அவங்க வந்து ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிருப்பாங்கல்ல. அவங்க வந்து பிடிச்சிட்டு போனாதான் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இவங்க அவங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களே. இதுக்காக தான் கேரளா மாதிரி அதிரடி முடிவு எடுக்கணும். ஏன் கேரளால அப்படின்னு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க? ஆக்சுவலி கேரளாவிலயும் இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு. சோ அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாய்களை வந்து வேட்டையாடியே பிடிச்சிருக்காங்க. இதை வந்து அப்போஸ் பண்ற விதத்துல அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தவங்க எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. சரி, அப்புறம் என்ன ஆச்சு? இந்த கேஸ்ல ஏதாவது தீர்ப்பு கிடைச்சதா இல்லையா? ஆக்சுவலா நாய்களை வந்து காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்க, கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து நாய்களுக்காக ஒரு சரணாலயம் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையுமே ஒத்துக்காம இந்த அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் எல்லாருமே சேர்ந்து பிரச்சனை பண்றாங்களாம். சரி, கடைசியில ஸ்ட்ரே டாக்ஸ்க்காகவாச்சும் ஒரு நல்ல தீர்ப்பா கொடுத்தா நல்லாதான் இருக்கும். இந்த தகவலோட நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஹாப்பி ஜாலி டாபிக். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் வெக்கேஷன் டைம், இட்ஸ் ஹாலிடே டைம். ஸோ ஹாலிடே போகும்போது என்ன ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு டாபிக். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உங்களுக்கு யூ பிளான் யுவர் ஹாலிடே டு கோ டு அ வெரி கோல்ட் பிளேஸ். இங்கேருந்து வந்து கண்டிப்பாக இந்த வெதர்லேருந்து போயிட்டு நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறதான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்கன்னா திடீர்னு ஒரு ரொம்ப ஹாட் வெதர்லேருந்து அப்படியே ஒரு கோல்ட் வெதர்க்குள்ளே இறங்குறீங்க. இதனால என்ன ஸ்கின் சேஞ்ச் வரும்னு பார்த்தீங்கன்னா, சடன் ட்ரைனஸ், அதாவது சாப் ஆகிட்டு ஸ்கின் ட்ரை ஆகி ஈஸியாக பேர்ன் ஆகிற சான்ஸ் அதிகம். ஸோ ஸ்கின் டேமேஜ் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஹாலிடே டைமில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு. ஒன்று சன்ஸ்க்ரீன், இன்னொரு மாய்ஸ்சரைசர். ஆனால் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே, அதாவது நம்ம நார்மல் டே டு டே யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக ஒரு ஹாலிடேக்கு சூட் ஆகாது. ஏன்னா நம்ம அத்தனை வாட்டி அதை போடவும் மாட்டோம். அண்ட் வந்து உங்களுக்கு அந்த வெதருக்கு என்ன சூட்டடாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு கோல்டு பிளேஸ் போகிறீங்க, சுவிட்சர்லாந்து போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல க்ரீம் பேஸ்ட் சன்ஸ்க்ரீனாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஹாலிடே டைமுக்கு வந்து சன்ஸ்க்ரீனோட சன் பிளாக் இஸ் ப்ரிஃபரபிள். என்ன சன் பிளாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஜிங்க் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படிங்கிற சில சப்ஸ்டன்சஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த சன்னோட ரேஸை வந்து வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். நம்ம மேலேருந்து எப்படி அடிக்குதோ அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு இது ஆல்சோ இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து நீண்ட நேர ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி போட்டிங்கன்னா நீங்கள் யூர் ஹேவிங் ஃபன், நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, இங்கே யாருக்கு டைம் இருக்குது யோசிக்கிறதுக்கு திருப்பி சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து பெட்டர் டு கோ ஃபார் அ சன் பிளாக் டியூரிங் அ ஹாலிடே. ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக போடுங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்க தான் மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் வெயிலில் சுற்றிட்டு இருப்பாங்க, வெளியே போய் விளையாடுறது. 6 மாதம் மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் போடலாம். குழந்தைங்களுக்கு சூட்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் தனியாகவே மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ பாபா அப்படிங்கிற ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாதது சன் பிளாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சூஸ் பண்ணுறது இட் இஸ் பெஸ்ட். செகண்ட்லி, மாய்ஸ்சரைசிங். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு கோவா மாதிரி கிளைமேட் ஹாலிடேக்கு போகிறீங்க, வார்மாக இருக்குது, கொஞ்சம் சி ஏரியா, கொஞ்சம் வந்து வேர்க்கிற ஏரியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கோல்ட் பிளேஸ் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், இன்னும் கொஞ்சம் ஹெவியர் மாய்ஸ்சரைசர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்.
அண்ட் இந்த பிகாஸ் ஹாலிடே டைம்ல நம்ம எல்லாருமே வந்து நோபடி ஹாஸ் டைம் டு சிட் அண்ட் அப்ளை க்ரீம்ஸ் அண்ட் ஆல் தட். பட் இது எல்லாத்துக்கும் மேல கண்டிப்பா வந்து நீங்க அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த நைட்ல வந்து உங்க மேக்கப் எல்லாம் ஒரு வாட்டர் பேஸ்ட் மேக்கப் ரிமூவர்ல எடுத்துட்டு அதுக்கு மேல உங்க மாய்ஸ்சரைசரை போட்டு படுக்கும்போது அன்னைக்கு டேல ஃபுல்லா ஆன டேமேஜ் எல்லாத்தையுமே வந்து அந்த மாய்ஸ்சரைசர் கரெக்ட் பண்ணிடும் த்ரூ த நைட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்றதை பத்தி பேசுறோம். லிப்ஸ் எப்பவுமே வந்து நம்ம ஈஸியா மறந்துடுறோம், விட்டுடுறோம். கோல்ட் கிளைமேட் போறீங்க இங்க இருந்து, ஈவன் ஃபார் தட் மேட்டர் வார்ம் ஏரியாஸ் கூட போறீங்க அப்படின்னாலுமே உங்க லிப் பாம் வித் SPF ஆர் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் அட்லீஸ்ட் 15 யூஸ் பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வின்டர் இருக்கிற இடத்துக்கு போகும்போது கண்டினியூஸா உங்க லிப் பாம் அப்பப்போ அடிக்கடி யூஸ் பண்றதுனால சாப்ட் லிப்ஸ் வராம இருக்கும் உங்களுக்கு. ஹேருக்குமே பாத்தீங்கன்னா இப்போலாம் லீவ் இன் கண்டிஷனர், அதாவது வாஷ் பண்ணப்பறம் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணப்பறம் கண்டிஷனர் வந்து நீங்க போட்டு அப்படியே வாஷ் பண்ணாம விட்டுடலாங்கிற மாதிரி கண்டிஷனர்ஸும் இருக்கு. இதுலயே வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் த ஹேருமே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது சன் டேமேஜ்னால உங்க ஹேர் ப்ளீச் ஆகிறத நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் பேசிட்டோம், நம்ம மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் எப்படி யூஸ் பண்ணலான்னு. இன்னொரு பாயிண்ட் நான் வந்து சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூலில் போகிறதுக்கு முன்னே கண்டிப்பாக உங்கள் சன் பிளாக்கை வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன் பிளாக்காக பார்த்து வாங்கிட்டு சூஸ் பண்ணி அதை அட்லீஸ்ட் 10 minutes பிஃபோர் யூஸ் பண்ணிட்டு போங்க ஸ்விம்மிங் பூல்குள்ளே போகிறதுக்கு முன்னே. அண்ட் ஒன்ஸ் யூ கெட் அவுட் ஆஃப் யுவர் ஸ்விம்மிங் மேக் ஷுர் தட் யுவர் நல்ல ஒரு ஷவர் எடுத்துட்டு மாய்ஸ்சரைஸ் இமீடியட்டாக பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த குளோரின் கண்டென்ட்னாலே ஸ்கின் டேமேஜ் இருக்கலாம், ஸ்கின் ட்ரைனஸும் இருக்கலாம். ஸோ வேற என்ன நம்ம மறந்துடுவோம் ஹாலிடே டைம்லன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஜாலியாக இருப்போம், வில் பி ஹேவிங் அ சூப்பர் காலா டைம். ஆனால் வந்து ஹைட்ரேஷன் மறந்துடுறோம். தண்ணி குடிக்கிறது யாருக்குமே ஞாபகம் இருக்காது. மேக் ஷுர் தட் நீங்கள் பாட்டில் ஆஃப் வாட்டர் கையிலே வச்சுட்டு இருக்கீங்க, கீப் சிப்பிங் ஆன் வாட்டர். இல்லைனா வந்து இளநீர் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு சம்மர் பேஸ்ட் ஹாலிடேஸ்னா இளநீர் அவைலபிளாக இருக்கும், இளநீர் குடிக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸஸ் யூ கேன் ட்ரிங்க். அண்ட் ஆல்சோ வந்து மோர் அந்த மாதிரி வந்து திங்ஸ் கீப் ட்ரிங்கிங், கீப் ஹைட்ரேட்டிங் யுவர் செல்ஃப். மினிமம் ஆஃப் 4 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக நம்ம குடிச்சிட்டே இருக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டு ஆல்சோ நம்ம ஹாலிடேல பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நிறைய சுகர் சாப்பிட்றது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க உங்க சுகர் இன்டேக் டியூரிங் ஹாலிடேஸ் அண்ட் கெட் அ பிட் ஆஃப் எக்ஸசைஸ் டூ. நம்ம வந்து இப்போ ஹாலிடே போறோம்னா ஆப்வியஸ்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்க தான் போகுது. ஸ்விம்மிங் இருக்கு, ஆர் யூ கோ ஃபார் அ வாக். ஆல் திஸ் இஸ் டெஃபினெட்லி ஆக்டிவிட்டி, கேலரி பர்னிங் தான். இப்போ படிக்கட்டு இருக்குன்னா சூஸ் த படிக்கட்டு ஏறுறதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க வர்சஸ் ஒரு லிஃப்ட்ல போறதுக்கு பதிலாக படிக்கட்டு ஏற சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல லாங் வாக் போங்க டெய்லியும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால நீங்க சாப்பிட்ற ஜங்க் அண்ட் கேலரிஸையும் கொஞ்சம் பர்ன் பண்றதுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எல்லா டிப்ஸையும் யூஸ் பண்ணிட்டு ஐ ஹோப் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஹாலிடே திஸ் சம்மர். தேங்க்யூ. கண்மணி, என்னதான் நம்ம அனிமல்ஸ்க்கு வந்து நல்லது நினைச்சாலும் மனுஷனை வந்து அனிமல்ஸா ஆக்கிடக்கூடாதுல்ல. ஆமா சுவாதி, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம முதல்ல ஒரு மனிதனா இருந்து சிந்திச்சு பார்த்து அதுக்கு என்ன மாதிரியான தீர்வு கொண்டு வர முடியும் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சாலே கண்டிப்பா ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிடும். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து மார்னிங் கஃபேல பேசலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. சுவாதி, இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு எது சொல்லு? உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான வீடுன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் வசிக்கிற வெள்ளை மாளிகை தான். இப்போ அந்த வெள்ளை மாளிகையை நிர்வகிக்கிற தலைமை ஒரு இந்தியருடைய கையில இருக்குன்னு சொன்னா நம்புவியா? ஓ, தலைக்கே நம்ம தான் தளபதியா? ஆமா சுவாதி, நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த நியோமி ராவ் அப்படிங்கிறவர் தான் வெள்ளை மாளிகையுடைய நிர்வாக தலைவரா இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு. நம்ம இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான போஸ்ட்ல இருக்கிறது கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயம் தான். சரி, நியோமி ராவ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதுக்கு முன்னாடி அவர் ஒரு சட்டமன்ற கல்லூரியில ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து கோர்ட்ல கிளர்க்கா வேலை செஞ்சிருக்காரு. இப்போ வெள்ளை மாளிகையோட தகவல் மற்றும் ஒழுங்குமுறை குழுவோட தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு. சூப்பர், ரொம்பவே பெருமையான விஷயம். கடல் கடந்து கலக்கிற நம்ம இந்தியர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அடுத்ததா மார்னிங் கஃபேல சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நான் பேசுறது ஸ்கூல் ரிஃப்யூசல். இது ஏன் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் இமெயில் பண்ணி குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுவுது, இல்லை ஸ்கூலுக்கு போகிற டேஸ் வந்து ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறாங்க, லீவ் நாள் வந்து சீக்கிரம் எந்திரிச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஃபீட்பேக் கொடுத்ததுனால இந்த டாபிக் நான் இன்னைக்கு பேசுகிறேன். ஸ்கூல் ரெஃப்யூசல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஏன் நடக்குதுன்னு பார்க்கணும், ரெண்டாவது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பிளஸ் சைல்டை எப்படி இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம்,
ஒரு குழந்தை வந்து சாதாரணமா ஒரு 7 வயசுக்கு தான் ஆக்சுவலா வந்து ஸ்கூலுக்கு நம்ம போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த ஸ்கூல் ரெடினஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 7 வயசுல தான் வரும். நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ், ஃபின்லாந்து மாதிரி கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா 7 வயசுல தான் வந்து அவங்க கேஜிலேயே சில்ட்ரனை வந்து அட்மிட் பண்றாங்க. பட் நிறைய டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் சிஸ்டம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அது எல்லாத்துலயுமே வந்து ஒரு 3 வயசுல எல்லாம் குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு எடுத்து அனுப்புறது வந்து ஹேபிட் ஆயிடுச்சு. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் லேடிஸை வந்து வேலைக்கு அனுப்பிச்சா அவங்களுக்கு வந்து கம்மியான சம்பளம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்றதே அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ என்ன ஆச்சு, மதர்ஸ் வந்து ஒரு குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்து இந்த டே கேர் சென்டர்ஸ், ப்ரீகேஜி இதெல்லாம் அப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சிச்சுவேஷன் இந்தியால பாத்தீங்கன்னா 3 வயசுக்கு பதிலா நம்ம வந்து 2.5 வயசு, ஒரு சில சமயம் 1 வயசு 8 மாசம் பிளே குரூப் இந்த மாதிரிலாம் நம்ம அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஏன் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ்ல வந்து குழந்தை அம்மா அப்பாட்ட வந்து பிரிஞ்சிருக்கிற பயம் அதுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பல செஷன்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன், இது வந்து செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 7 வயசுல தான் ஓரளவுக்கு குழந்தை வந்து புரிஞ்சுக்கும். ஆனா அதே சமயத்துல இப்ப சிஸ்டம்ல வந்து நம்ம 2.5 வயசுல எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. பெற்றோர்களுக்குள்ள ஒரு போட்டி மட்டும் இல்ல, ஸ்கூல்ஸ்குள்ளேயுமே அது வந்து ரூலா மாறிடுச்சு. ஸோ அந்த வகையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ரெஃப்யூசல் வரதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் அம்மா அப்பாட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறதுக்கு பயம் வருது. இது வந்து சிங்கிள் சைல்டா இருந்தா அதிகமா இருக்கும். 2வது குழந்தை வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருந்தா முதல்ல இருந்து டே கேர்ல போய் பழகி இருக்கும். ஆனா முதல் முறையா வந்து நீங்க வந்து உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு விடுறீங்க அப்படின்னாலே அதுலயே உங்களுக்கு வந்து ஸ்கூல் ரெஃப்யூசல் வரலாம். செகண்ட் ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, இல்லைன்னா சைல்ட வந்து புரிஞ்சுக்காம ரொம்ப திட்டுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது கூட வந்து உங்களுக்கு ஸ்கூல் ரெஃப்யூசல் கிரியேட் பண்ணலாம். தேர்ட் ரீசன் சைல்டுக்கே வந்து லேர்னிங்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸோ இல்ல அவங்க வந்து மிஸ் சொல்லி கொடுக்கறது புரியாம இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லயும் ஸ்கூல் ரெஃப்யூசல் வரலாம். ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் போதுமான அளவுக்கு ஸ்லீப் கிடைக்கல, நைட்ல வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் டிவி பார்க்கறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு குழந்தை வந்து ஹார்ட்லி 6 or 8 hours கூட தூங்காம எழுந்திருச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களால வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2-3 hours ஸ்கூல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அதுல நிறைய திட்டு வாங்குறதோ இல்ல அந்த டைம்ல வந்து பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுனாலயோ ஸ்கூல் ரெஃப்யூசல் வரலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த லேட்டா எந்திரிக்கக்கூடிய சைல்டு பாத்தீங்கன்னா சரியா சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகிறது வந்து பழக்கமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா அந்த ஃபியரா அது வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்லலாம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்லயே வந்து ஸ்கூல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு சில சமயம் சில்ட்ரன் வந்து 30 to 40 கிலோமீட்டர்ஸ் கூட வந்து ஸ்கூலுக்கு வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா பயம் அப்படிங்கிறது குழந்தையோட மனசுல உருவாகலாம். ஸோ இதனாலதான் அவங்க வந்து ஸ்கூல் வந்து ரெஃப்யூஸ் பண்றாங்க. ஒரு சில சில்ட்ரன் ஓப்பனாவே நான் இனிமேல போக மாட்டேன், எனக்கு ஸ்கூலுக்கு போனா பயமா இருக்கு அப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஒரு சில சில்ட்ரன் அவாய்டன்ஸ் பிஹேவியர்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. அதாவது தூங்க போறதே வந்து லேட்டா தூங்குறது, வேணும்னு வந்து ஒரு 9 மணிக்கு மேல எந்திரிக்கிறது, அந்த மாதிரி செய்வாங்க. சில பேருக்கு வந்து சோமடைசேஷன் சொல்லுவோம். அதாவது கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு சிம்டம் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இன்னும் ஹையர் லெவல்ல வாமிட்டிங்கே கூட இருக்கலாம். ஏன்னா அந்த பயம் வந்து அவ்வளோ ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அந்த ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிசிக்கலாவும் சிம்டம்ஸ், ஏன்னா வீட்டுல வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாதான் வீட்டுல வச்சுப்பாங்க அப்படின்றதுனால அந்த குழந்தை அந்த மாதிரி சிவியர் சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க பெற்றோர்களா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கடி லீவ் கொடுத்து பழக்கிறாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க லீவ் கொடுக்கும் போது குழந்தை அழுகுதுன்னு சொல்லி நீங்க வீட்டுல வச்சிருக்கும் போது அவங்க அந்த கோப்பிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு திரும்ப போகணுன்ற ஆர்வம் வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ரெகுலாரிட்டியில வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ரெகுலாரிட்டி அப்படின்னா தினமும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற ஹேபிட்டை வந்து மெதுவா அந்த குழந்தைக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ண வச்சு அனுப்பிச்சு விடணும். இதுக்கு முன்னால நீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்றது கொண்டு வரணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லீப் ஹேபிட்ஸ் ரெகுலர் பண்ணுங்க. ஒரு 10 to 12 மணி நேரம் நல்லா ரிலாக்ஸ்டா குழந்தை நைட் டைம் தூங்குச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மார்னிங் அவங்க வந்து இன்னும் காமா இருப்பாங்க. ஆங்ஸைட்டி கொஞ்சம் லைட்டா வந்தாலும் அவங்களோட நீங்க பேசி அதை வந்து கொஞ்சம் மாத்தி அமைக்கலாம். சரியானபடி தூங்கல அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், மூளையில வந்து மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதிகமாயிடும். இதனாலேயே மார்னிங் எழுதும் போதே எந்திரிக்கும் போதே அவங்க வந்து அழுதுகிட்டு எந்திரிக்கிறது, முணங்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிடிவாதத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். 2வது விஷயம், மார்னிங் சாப்பிட வைக்கும் போது அவங்களுக்கு வந்து காமா வந்து சாப்பிட வைங்க. அவசரப்பட்டு சீக்கிரம் சாப்பிட்றா, பஸ் வந்துடும், ஆட்டோ வந்துடும் அப்படின்ற மாதிரி பயப்படுத்தாதீங்க. அந்த ஈட்டிங் டைமை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நீங்க பண்ணணும். இதுக்கு தான் நீங்க வந்து ஏர்லியரா அவங்கள வந்து எழுப்பி விடணும். ஸோ இந்த
இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஏர்லியரா சாப்பிட வச்சீங்கன்னா அந்த வாமிட்டிங்கோ இல்ல மத்தபடி ஸ்டமக் ரிலேட்டட் டிஸ்டர்பன்சஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். முக்கியமா பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல மில்க்கும் கொடுத்துட்டு சாப்பிடவும் வச்சீங்கன்னா அவங்களால வந்து அது முடியாது. அது வந்து லிமிட்டட் குவான்டிட்டியா கொடுங்க, ஆனா சத்துள்ள ஆகாரமா கொடுங்க. அதுல வந்து புரோட்டீனும் இருக்கணும், விட்டமினும் இருக்கணும், கார்போஹைட்ரேட் தானிய வகைகள், பருப்பு வகைகள், மற்றபடி ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ்ல ஏதாவது ஒன்று இருக்கணும். இது மூணும் கலந்ததுன்னா அவங்களுக்கு அசிடிட்டி ரொம்ப இருக்காது, அவங்களால அதை வந்து ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னா டீச்சரோட பேசி கொஞ்சம் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்றதை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. டீச்சர்ஸும் நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட ரோல் என்ன அப்படின்னா தெரப்பியூட்டிக் அலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு வரத்துக்கு பயமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து ஸ்கூல்ல அவங்களுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு பதிலா அவங்களுக்கு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கறது, பொறுப்புகள் நீங்க வந்து ஸ்கூல்ல கொடுத்துக்கன்னு நீங்க போய் புக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, இதை போய் அங்க கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஒர்க்ல இன்வால்வ் பண்ணிக்கிங்க. நம்ம இந்த மாதிரி அவங்கள பாசிட்டிவா ஏதாவது ஒரு ஒர்க்ல இன்வால்வ் பண்ணும்போது நம்மளால இங்க வந்து ஏதோ செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல அவங்களுக்கு வந்து அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு ஸ்டெப் டெஃபினட்டா கிடைக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடீஸ்ல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா டீச்சர்ஸா இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இதை வந்து ஓப்பனா பேசுங்க. குழந்தை சோம்பேறியா இருக்கு, கவனிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு பதிலா இல்லைங்க அவன் ரைட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் அவனுக்கு வந்து கவனம் செலுத்த வேண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ பேரண்ட்டும் நீங்களும் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது சைல்டை வந்து ஈஸியா சப்போர்ட் பண்ண முடியும். ஸ்கூல் ரெஃப்யூசல்ல சரிப்படுத்தணும் அப்படின்னா மினிமம் நீங்க வந்து ஒரு 2 months ஆவது நீங்க ஒர்க் பண்ணாதான் அந்த குழந்தை திரும்ப ஸ்கூலுக்கு ஆர்வமா வரத்துக்கு ஸ்டெப் எடுக்கும். இந்த 2 மாசத்துக்குள்ள அடிக்கடி நீங்க வந்து மெத்தடை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா சரி இன்னைக்கு மட்டும் போக வேண்டாம், நாளைக்கு மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு நீங்க பண்ணீங்க அப்படின்னா சைல்டு வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க வந்து இந்த ஸ்கூல் ரெஃப்யூசல் இருக்கும்போது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பிடிவாதம் இருக்கும்போது முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைய பயப்படுத்தாதீங்க. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிடுவேன், இப்படியே பண்ணிட்டு இருந்தா உங்க மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி பயப்படுத்தாதீங்க. ஏற்கனவே குழந்தை பயத்துல இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல் ரெஃப்யூசல், குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல குழந்தைகிட்ட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த ஒர்க் எல்லாம் செய்ய போறோம் கண்ணு, நீங்க சீக்கிரமா ஸ்கூல் முடிச்சுட்டு வாங்க, நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிற பயத்துல இருந்து வர்றதுனால நீங்க இருப்பீங்க, திரும்ப வந்த உடனே நல்லா விளையாட போறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது நல்லா ஃப்ரீயா விளையாட விடுங்க. குழந்தைக்கு வந்து மன அழுத்தத்தை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு விளையாட்டு மாதிரி வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ ஸ்கூல் ரெஃப்யூசலை பொறுத்த வரைக்கும் நீங்க சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா 2 months டைம் கொடுங்க, டீச்சரோட சப்போர்ட்டும் எடுத்துக்கோங்க, டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரெகுலரா சைல்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுங்க. போய் சொல்லாதீங்க இன்னைக்கு வந்து நம்ம வேற எங்கேயோ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் விட்டுறாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ரெகுலரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஒரு 2 to 3 monthsல சைல்டு வந்து ஸ்கூல் ஹேபிட்குள்ள ரெகுலரா செட் ஆயிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். சுவாதி, கூகுள் நிறுவனத்தோட சிஇஓ சுந்தர் பிச்சை, பெப்சிகோ நிறுவனத்தினுடைய சிஇஓ இந்திரா நூயின்னு இப்படி இந்தியர்கள் இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குல்ல. நிச்சயமா பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். இதே மாதிரி இந்தியர்கள் வந்து பெரிய இடத்தை தொடரும். நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் மார்னிங் கஃபேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறமா. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, உலகத்துல இதுக்கு மட்டும்தான் மருந்து கண்டுபிடிக்காம இருந்தாங்க, இப்ப இதுக்கும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க? ஆக்சுவலி உலகத்துல நிறைய டிசீஸ் வந்து புதுசா வந்துட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கல, ஆனா இதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ ஸ்வாதி, அது என்ன நோயின்னு தான் சொல்ல. காதலிக்கிறதுக்கு தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு லவ் பண்றதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஆக்சுவலா மனுஷங்களுக்கு நடுவுல பந்தம் ஏற்படுறதுக்கு முக்கியமா காரணமா இருக்கிறது என்னன்னு பார்த்தனா நம்ம மூளையில இருக்கிற டோபமைன் அப்படிங்கிற அமைப்பு தான். டோபமைன் வந்து சிவனேன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மனுஷங்களுக்கு லவ்வே வராதான். ஓ, இப்ப நான் கெஸ் பண்ணிட்டேன். சோ இந்த மருந்து சாப்பிட்டா டோபமைனை தூண்டி விடும், அதுக்கப்புறமா காதலிப்பாங்க. கரெக்டா? எஸ், அந்த மெடிசன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டோபமைன் எல்லாமே வந்து ஆக்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ நம்மளோட ஜோடி யாருன்ட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலி மனிதர்களுக்குன்னு இயற்கையா இருக்கக்கூடிய விஷயமே அன்பு தான். இப்ப அந்த அன்பை வர வைக்கிறனாலே மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறது நிஜமாவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த செய்தியோட நம்ம கடைசி பகுதியான அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் நல்வழியிலிருந்து ஒரு செய்யுள் பார்க்க போறோம். இந்த மூதுரை நல்வழி இரண்டுமே ஔவையார் எழுதுனது தான்.
இரண்டிலுமே 4 வரிகள் தான் இருக்குது. ஒரே மாதிரி தான் இருக்கும் செய்யுள்லாம் படிக்கிற போது. மூதுரையில் 30 செய்யுட்பாட்கள் இருக்கும், நல்வழியில் 40 இருக்கும். அதனால் நம்ம சொல்லும் போதே மூதுரை 30 நல்வழி 40 அப்படின்னு சொல்கிறோம். இந்த 40 செய்யுட்பாக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 25வது செய்யுள். இந்த 25வது செய்யுள் இன்றைக்கு அத்தனை பேருக்கும் தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒரு செய்யுள். குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு செய்யுள். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இந்த செய்யுளில் இருக்கக்கூடிய இந்த கருத்து எடுத்துகிட்டு ஏற்கனவே ஒரு திரைப்படம் வந்திருக்கு 60களில். அது மிகப்பெரிய வெற்றியை கூட அடைஞ்சது அந்த திரைப்படம். அந்த செய்யுள் இதுதான்: ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு அப்படிங்கிறது தான் அந்த செய்யுள். இதில் இந்த முதல் வரி தான் மிக 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 முக்கியமானது. அடுத்து வர்றதுக்கெல்லாம் அத்தனை முக்கியம் இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன முதலில் அதிகம் செலவானால், அதுதான் மிக முக்கியம். அதாவது நமக்கு எவ்வளவு வரவு இருக்கிறது, எவ்வளவு செலவு இருக்கிறது. வரவை விட அதிகம் செலவு செய்பவராக இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செய்யுளுடைய உட்கருத்து. ஆழமாக சொல்லக்கூடிய செய்தி அது ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆன முதலில் அதிகம் செலவானால், நமக்கு முதல் இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் செலவு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. வரவு இவ்வளோ தான், செலவு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தான். ஆன முதலில் அதிகம் செலவானால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் சினிமேட்டிக்காக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் அது ரொம்ப அதிகபட்சமாக சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கு என்ன காரணம்னா, இது அந்த அளவுக்கு தீய பழக்கம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு, எப்படி பாருங்களேன், வரவை விட செலவு அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படிங்களா, நமக்கு எவ்வளோ வரவுனே தெரியாமல் செலவு பண்ணிட்டே போனால் இதெல்லாம் நடக்கும். மானம் ஒழிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு. இவ்வளவும் அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய பின் விளைவுகள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன, நமக்கு எவ்வளோ வரவும் தெரியாமல் நம்ம பாட்டு செலவு பண்ணிட்டே போனால் இதெல்லாம் நடக்கும். அது என்ன உண்மையிலே அது நிஜமாக இப்படி நடக்குமா அப்படிங்கிறத பார்த்துப்போம். அதுக்கு முன்னதாக சொல்கிற செய்தி இவ்வளவுதான். எவ்வளவு முதல் எவ்வளவு செலவும் பாருங்கள், எவ்வளவு வரவு எவ்வளவு செலவும் பாருங்கள். எது இன்ஜின் இருக்கணும்னா வரவு அதிகமாக இருக்கணும், செலவு குறைவாக இருக்க வேண்டும். இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரவை அதிகப்படுத்துவதற்கான வழிகள் எவ்வளவோ இருக்குது. அது அப்புறம் அதை விட மிகச்சிறந்த வழி என்ன அப்படின்னா செலவுகளை குறைத்துக் கொள்ளுதல். அதுக்குள்ளே இதை கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா இது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்போது மிக அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா, இந்த கன்சூமரிசம்னு சொல்லக்கூடிய இந்த நுகர்வோர் மனப்பான்மை மிகவும் அதிகமானதுக்கு அப்புறம், இப்போ நுகர்வோர் சந்தையாக மொத்த உலகத்தையும் மாற்றி அமைத்ததுக்கு அப்புறம் இதற்கான தேவைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லாருக்கும் எல்லாமே வேணும் 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 ஆசைப்படுகிற போது, தன்னுடைய வரவுக்கு மீறி செலவு செய்கிற போது உண்மையிலேயே இது பின்விளைவுகள் ஏற்படத்தான் செய்யும். அதுல இருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமை. அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவுரையாக சொல்லிட்டு போறாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, பண்ணா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்விளைவுகளை கடுமையாக சொல்றாங்க. என்னெல்லாம் சொல்றாங்க பின்விளைவுகளை இப்போ பார்த்துருவோம். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து, முதல்ல தன்னுடைய மானம் போயிடும். இந்த மானம்னு அது பெருசாக நினச்சிக்காதீங்க, இந்த தன்மானம் மின்மானம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நமக்குன்னு சொல்லிட்டு சொசைட்டியில் ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது இல்லைங்களா, முதல்ல அது போயிடும். எடுத்த உடனே அவ்வளோதான், அதுக்காக இருக்காது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை எல்லாம் போயிடும். ஏன்னா இவன் நிறைய அங்கே பார்த்தா நம்ம செலவு அதிகமாகிடுச்சு, நிச்சயமாக கடன் வாங்க வேண்டி வரும். கடன் வாங்க மிக நிச்சயமாக தன்னுடைய மானம் அழியத்தான் செய்யும். மானம் அழிந்து அப்படிங்கிறது அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. மதிக்கெட்டு, இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்னென்னு, யாரெல்லாம் தன்னுடைய அறிவு ஆற்றலை முழுவதுமாக வெளிக்கொணர முடியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க போனால், மிக முக்கியமாக எங்கே வருது அப்படின்னா ஏராளமான பண நெருக்கடி. அதாங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா, மிகப்பெரிய சவால் அது. வரவு கொஞ்சமாக இருக்குது, செலவு அதிகமாகிடுச்சு, சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற போது அவளால் மிகச்சிறந்த படைப்புகளையோ மிகச்சிறந்த சேவையை தரவே முடியாமல் போயிடும். மதிக்கெட்டுங்கிறது இயல்பாகவே நம்ம பார்க்கக்கூடியது தான். ஏன்னா பல பேர் பார்க்குறோம், ஏன்னா யாரெல்லாம் கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் முழுமையான ஆற்றலை வெளிக்கொண்டு வர முடியவில்லைங்கிறது இன்றைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கும். அதுதான் அந்த மதிக்கெட்டு அப்படிங்கிறது. சரி, மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய், இது ரொம்ப பெரிய விஷயங்க. பல பேர் ஏன் உண்மையிலே ஒரு தவறான வழிக்கு போகிறார்கள். கள்ளன்னு திருடன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டாம், அப்படி இல்லை. அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க, தவறான வழிகளில் போகக்கூடியது. இந்த எங்கே போனாலும் தவறான வழிகளுக்கு போவதற்கு நம்ம தூண்டக்கூடியது எது அப்படின்னா இதுதான் மிக முக்கியமானது. செலவு அதிகமாக இருக்கிறது, வரவு கம்மியாக இருக்குன்னா அதுதான் செலவு செய்யும், அதுதான் தவறான வழிக்கு போக தூண்டுது. போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய், அது கூட பரவாயில்ல. ஏழ்பிறப்பும் தீயனாய், இது கொஞ்சம் அதிகம் தான். ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, கொஞ்சம் முதலே சொன்னாங்க, கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக சொல்றாங்க.
அது வந்து இப்போ இல்லை, நாம் செய்யக்கூடிய இந்த தீமைகள் 7 பிறப்பிலும் தொடர்ந்து வரக்கூடிய அளவுக்கு கடுமையான தீமைகளும் செய்யக்கூடிய ஒருவனாக அதை மாற்றி விடுமா. 7 பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. அதுதான் முக்கியமானது. அது ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் நமக்கே தெரியும், யாரெல்லாம் ரொம்ப நல்லவர்கள் நமக்கே தெரியுங்களா. நிறைய பேரோட பழகுறோம், ஒரு 10 பேரோட பழகுறோம், ஆஃபீஸில் ஒரு 4-5 பேரோட ரொம்ப நெருங்கி பழகுறோம், நம்ம உறவினரோட நெருங்கி பழகுறோம், அவங்களாம் ரொம்ப நல்லவங்க நமக்கு தெரியும். அவர்களிடம் கூட நாம் ஒரு பொல்லாதவன் என்கிற பேர் வாங்க வைத்து விடுமா. எவ்வளவு மாதிரியான ஒரு வாசகம் பாருங்க, நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்லையே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லதே நாட வேண்டும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதா, வேற ஒண்ணுமே. நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. இப்போ நம்ம சொன்னோம்லையே ஏற்கனவே ஒரு திரைப்படம், அது வந்து 60களில் வந்து திரைப்படம். என்னன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தில் அவங்க வந்து கணவன்மார்கள் எல்லாம் வந்து ஏகப்பட்டு செலவு செய்வாங்க, கடன் வாங்கி 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 எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிதான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொருளுடைய விலை, மொத்த விலையே வந்து 80 ரூபா தான். ஆனால் அது வாடகைக்கு வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 60 ரூபா கொடுக்க வேண்டி வரும். அப்போ எது நல்லது பாருங்களேன். நமக்கு ஒரே ஒரு மாதம் இன்னைக்கு 60 ரூபா கொடுத்து ஒன்று வாங்கிட்டோம், ஆனால் மொத்த விலை வாங்கினாலே 80 ரூபா தான் அப்படின்னும் போது இப்போ ஏன் இதை வாங்குறீங்க, வச்சிருந்து அப்புறம் வாங்குங்க அப்படிங்கலாம் திரைப்பட பாடலே வருது. இதெல்லாமே இதில் இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளவு முதல் போடுகிறீர்கள், எவ்வளவு செலவு செய்கிறீர்கள், எவ்வளவு வரவு வருகிறது, அதிலிருந்து எவ்வளவு செலவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நமக்கு எவ்வளவு சம்பளம், ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவு, இவ்வளோ தாங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க. இந்த எண்ணிக்கக்கூடிய சமன்பாட்டை சரியாக பார்த்துட்டே வாங்க. எப்போது வரவு அதிகமாக இருந்து செலவு குறைவாக இருக்கிறதோ மிக நிச்சயமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே வருவார்கள் இல்லைங்களா. இதுவே சற்று மாறி செலவு அதிகமாகிறது, வரவு குறைவாக இருக்குது என்று சொன்னால், இப்போது ஔவையார் சொன்ன பின்விளைகள் ஏதேனும் ஒன்று தொடரத்தான் செய்யும். அதனால் அதுலேருந்து வெளியே வரணும்னா ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றுமே இல்லை. வரவை சற்றே அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள், செலவை சற்றே குறைத்துக் கொள்ளுங்கள், போதும். நிறைவாக பார்த்து விடுவோம். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் 7 பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. வரவை அதிகமாக வைத்துக் கொள்வோம், செலவை குறைத்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல பல சுவாரஸ்யமான பகுதிகள் மற்றும் தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே பார்த்து நீங்க எல்லாருமே ரசிச்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.